வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குறது பப்பாளி மரத்துலேயே ஆண் பப்பாளி மரம். இந்த மாதிரி ஆண் பப்பாளி மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எதனா இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து வெட்டிடாதீங்க. ஏன்னா இந்த ஆண் பப்பாளி மரத்தில் இருக்கிற பூக்களால் தான் பப்பாளி காய்கள் காய்க்குது. இந்த ஆண் பப்பாளி மரத்தில் இருக்கிற பூக்களால் மகரந்த சேர்க்கை நடைபெறுது. இந்த மாதிரி ஆண் பப்பாளி மரத்தை நம்ம வெட்டிட்டோன்னா பெண் பப்பாளி மரங்களில் காய்கள் காய்க்காது. பொதுவாக இந்த மாதிரி ஆண் பப்பாளி மரங்களை யார் வீட்டிலையும் வச்சுருக்க மாட்டாங்க. காய் காய்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிடுவாங்க. அதனால் உங்கள் வீடுகள் பக்கத்தில் இந்த மாதிரி ஆண் பப்பாளி மரங்கள் வளர்ந்துருந்ததுன்னா அதை கண்டிப்பாக வெட்டிடாதீங்க. இந்த ஆண் பப்பாளி மரங்கள் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தாலும் பூச்சிகள் புழுவுகளுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்கும். நன்றி மக்களே.